வணக்கம் லிவர்பூல் ஃபேன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நேற்று கேமை பார்த்துட்டு சீரியஸாக என்னால் தூங்க கூட முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சனல் டீமுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபைனலி ஆர்சனல் 22 வருஷத்துக்கு அப்புறம் ட்ராஃபியை லிஃப்ட் பண்ணுறது அது ஒரு எதிர்பார்க்காத அன்பிலீவபிள் பர்ஃபார்மன்ஸ்ன்னு நான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் பிஎஸ்டி கூட சாம்பியன்ஸ் லீக் உங்களுக்கு கேம் இருக்குது. அண்ட் குட் லக் கைஸ், நல்லா பண்ணுங்க. பட் கமான் கைஸ், என்ஃபீல்டில் நடந்த அந்த சீனை பார்த்தீங்களா? இட் வாஸ் என்ன சொல்கிறது, ட்ரூலி ஹார்ட் பிரேக்கிங். ஆனாலும் நல்ல ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் நடந்துச்சு. நம்ம 2 லெஜெண்ட்ஸும் கடைசி கேம் விளாண்டாங்க. ஆண்டி ராபர்ட்சன் அண்ட் முகமது சாலா. சல்யூட் டு தெம். என்ன தான் கடைசி கேமாக இருந்தாலும் சாலா ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ 90 மினிட்ஸ் வரைக்கும் இருப்பார், இன்னொரு கோல் போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும் போது நம்ம சாலாவை சப்ஸ்டியூட் பண்ணாங்க பார்த்தீங்களா 70+ மினிட்ல. ஐயோ, அந்த மொட்டை மண்டையிலே கொட்டணும்னு தோணுச்சு அருணே சொல்கிற மண்டையில். என்னால் ஏற்றுக்க முடியல. அதான் இந்த பெருமூச்சு. வேணா இப்படி யோசிச்சு பார்க்கலாமா? அந்த டைமில் வெளியாக்குனனால தான் ஃபீல்டில் ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷன் அளவுக்கு ஒரு டைனமிக் ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுத்தாங்க நம்ம சாலா வெளியாகிறப்ப. அப்புறம் ஃபியூ மினிட்ஸில் ராபர்ட்சன் வெளியாகும் போது ஃபேன்ஸ்லாம் அழுந்துட்டாங்க. ஈவன் சாலா கண்ணில் கூட தண்ணியாக வந்துச்சு. நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்களான்னு தெரியல, எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க, கவலையாயிடுச்சு, ரொம்ப கவலையாயிடுச்சு. கடைசியாக ஃபைனலாக நம்ம லிவர்பூல் 5th பிளேஸ் முடிச்சாச்சு ப்ரீமியர் லீக்கில். அண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்பாட்ஸ் மூலமாக சாம்பியன்ஸ் லீக்கில் சேஃப்லி நம்ம குவாலிஃபை பண்ணிட்டோம். அது ஒரு பெரிய சந்தோஷம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இபிஎல்லில் 2nd பிளேஸ் முடித்த நம்ம மேன் சிட்டி, அப்புறம் எம்யூ 3rd பிளேஸ், அப்புறம் எஸ்டன் வில்லா 4th பிளேஸ், அண்ட் ஆல்சோ சாம்பியன்ஸ் லீக்கில் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த 3 டீமுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பியோர் மிராக்கிள் ஒரு ஆள் பண்ணியிருக்கிறாங்க. யாரும் பார்த்தா சண்டலை. லாஸ்ட் சீசன் வரைக்குமே அவங்க 2nd டிவிஷனில் இருந்தாங்க. ஆனால் இப்போது பெரிய மிராக்கிளுங்க, அவங்க ஸ்ட்ரெயிட்டாக யூரோப்பா லீக்குக்கு குவாலிஃபை பண்ணியிருக்கிறாங்க. எப்படி இது நடந்துச்சுன்னு தெரியல. அட் த சேம் டைம் போர்னமவுத்தை பற்றி நம்ம பேசி, போர்னமவுத்தும் யூரோப்பா லீக் போகிறாங்க. அண்ட் தென் பிரைட்டன் குவாலிஃபை ஃபார் கான்ஃபரன்ஸ் லீக். ஸோ ஓவரால் எல்லா டீமுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் குட் லக் கைஸ்.